பெரும்பாலான இடங்களில் பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மட்டும் மாற்றிக்குவார். அதை பற்றி என்ன? 4ஆம் தேதி தமிழ்நாட்டு நிலவரங்கள்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணும். சார், கருத்து கணிப்பு அடிப்படையில் அதிமுகவுக்கு வந்து பெரும்பாலான தொகுதிகள் கிடைக்கல. தலைமையில் அதுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு பின்பாக தேர்தல் முடிஞ்சது இதை பற்றி பேசுவோன்னா இந்த நேரத்தில் நம்ம ஏதோ அதை பற்றி கருத்து கணிப்புகள் வைத்துக்கொண்டு நம்ம எதையும் பேச வேணாம். தேர்தல் முடிவு தான் 2 நாள் தானே. இன்றைக்கினா 2ஆம் தேதி, 4ஆம் தேதி தெரிஞ்சதுக்கப்புறம் 5ஆம் தேதி பற்றி பேசலாம். மீண்டும் அதிமுக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்ன்ற நம்பிக்கை முன்னாடி இருந்தது. இப்பயும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து வச்சுருக்கீங்களா? அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதுக்காக தான் நாங்கள் பரிசு செய்வோம். வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் கடைசியாக அரசியல் தலைவர்கள் வந்து கோவில்களுக்கு அதிகமாக சொல்கிறத பார்க்கலாம். அரசியல் வெற்றி ஆயுதமாக ஆன்மீகம் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்போயுமே கோயிலுக்கு போவேன். அதனால் மற்ற தலைவர்கள் போகிறத பற்றி நம்ம சொல்கிறது மரியாதையாக இருக்காது. நேற்று கூட நான் எப்போ வந்தாலும் போவேன், உங்களுக்கு தெரியும். நான் வந்து இறைபக்தி உள்ளவன். நான் அடிக்கடி அது இந்த 1.5 மாதமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால் நிறையா கோயில் போனேன். மற்றவங்க போகிறத பற்றி நான் கருத்து சொல்கிறது மரியாதையாக இருக்காது. ஓபிஎஸ் அணியில் தொடர்ந்து வந்து அந்த சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து அதில் இருக்கக்கூடியவங்களே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. எதில்? ஓபிஎஸோட எல்லாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி.